நாம் எந்த விதமான ஒரு காரியத்தை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். அவர் சொல்லுகிறார், எங்களாலே ஏதாவது ஆகும் என்பது போல நாங்கள் யோசிக்கிறதற்கும் தகுதியானவர்கள் அல்ல. எவ்வளவு தாழ்த்துகிறான்னு பாருங்க. நாங்கள் எங்களால் ஏதாவது ஆகும்னு சொல்றதுக்கு கூட, யோசிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு நாங்கள் தகுதியானவங்க கிடையாதுன்னு சொல்லி தன்னை அந்த பவுல் தாழ்த்துகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் உயர்ந்து விட்டால், கொஞ்சம் மேன்மை அடைந்து விட்டால், கொஞ்சம் பண வசதி வந்து விட்டால், கொஞ்சம் ஊழியத்திலே தேவன் பயன்படுத்தி விட்டால், எத்தனை பேர் நாம் மேட்டுமை உள்ளவர்களாக மாறிப்போய் விடுகிறோம். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஆடுகிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? மற்றவர்களை எப்படி அற்பமுள்ளவர்களாக எண்ணுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று. என்னை நிறைய பேர் காயப்படுத்தியது உண்டு. முதல் முறையாக பரிசுத்த பட்டயம் என்று சொல்லுகிற ஒரு மாத இதழை நான் வெளியிடும்படியாக உணர்த்தப்பட்டு மாத இதழை வெளியிட்டேன். அதை ஒரு இடத்திலே கொண்டு போய் கொடுத்த பொழுது அவர் சொன்னார், அந்த புஸ்தகத்தை வாங்கி பார்த்து விட்டு சொன்னார், பக்கத்திலே நான் நின்று கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார், யார் யார் மாத இதழ் போனணுன்ற விவஸ்தையே இல்லாமல் போயிடுச்சு, நாய்ப்பேயெல்லாம் போடுது என்று சொல்லி என்னை சொன்ன பொழுது நான் மிகவும் காயப்படுத்தப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இன்றைக்கு மற்றவர்களை அற்பமாக எண்ணுகின்றோம். அற்பமாக எண்ணுவதற்கு காரணம் என்ன? நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற அந்த மேட்டிமையான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதினாலே மற்றவர்களை இன்றைக்கு அற்பமாக எண்ணுகின்றோம். ஒரு சில தவளைகளை நீங்கள் பாருங்கள். அந்த தவளைகள் தங்களை பெரிதாக காட்டிக்கொள்ளும்படியாக என்ன செய்யுமா? காற்றை உட்கொள்ளுமா. அந்த காற்றை உட்கொள்ள 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 அது பெரிதாக தன்னை காட்டிக்கொள்ளும். ஒரு நேரம் வரும்பொழுது இன்னும் பெரிதாக காட்ட வேண்டும், இன்னும் பெரிதாக காட்ட வேண்டும் என்று சொல்லி அது விரும்புகிறபடினாலே அது அதிகமான காற்றை உட்கொள்ளும் பொழுது திடீரென்று ஒரு நேரத்திலே வெடித்து சிதறி மரித்து போய்விடும். இதே போலவே நம்மை நாமே ஊதி பெரிதாக்கி கொண்ட அந்த வஞ்சகத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிற வஞ்சகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு.